மக்களே 49வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல வந்து லூஃபி டீமே வந்து லாக்டவுனுக்குள்ள இறங்கிட்டாங்க. எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லூஃபி ஒரு பக்கம் போய் நான் வந்து கிங் ஆஃப் த பைரட் எங்க இறந்தாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவன் தேடி வந்துட்டான். பார்த்து அந்த இடத்துல நின்னுட்டு நான் இதுக்கு மேல ஏறி பார்க்க போறேன், இங்க அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தே தீருன்னு சொல்லி அங்க நின்னுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வேற கேப்டன் ஸ்மோக்கர் வந்து லூஃபி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். அவனை தேடி போய்கிட்டு இருக்கான். டேய் நான் இப்ப எங்க போக போறேன், எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் போக போறேன், ஏன்னா அங்கதான் போக போறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான்டா. அந்த இடத்த தான் தேடி போக போறேன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கிளம்புறான். நீங்க அங்க போங்க, நாங்க 100 ஆளுகளை கொண்டு வரோம், எல்லாத்தையும் இறக்குதோம், லூஃபியை பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்க யாருமே வேணாண்டா, அவனை பிடிக்க நானே போதும்னு சொல்லிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். பார்த்தா இங்க ஒரு பக்கம் லூஃபியை கட்டுறாங்க. பார்த்தா கம்பி மேல ஏறி போறான். இவன் ஏன்டா ஏறி போறான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் செதறாங்க. பார்த்தா ஸ்மோக்கர் அங்க வந்துட்டான். டேய் பொடியான்னு சொல்லிட்டு இருக்காம, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. ஈஸ்ட் உள்ள பிக்கஸ்ட் பவுண்டி நீ தானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா என்னோட பேர் லூஃபி, அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு மேல ஏறிக்கிட்டு இருக்கான். டேய் நான் தான்டா கேப்டன் ஸ்மோக்கர், இந்த லாக்டவுன்ல நான் தான்டா நேவி இன்சார்ஜ்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அரெஸ்ட் பண்ண போறீங்களா, அதெல்லாம் மறந்துருங்க, என்னெல்லாம் பிடிக்க முடியாது, நான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றேன், நீ என்னடா முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காம. அது மாதிரி உன்னை கிராண்ட் லைனுக்குலாம் போக விட மாட்டேன்னு சொல்றான் ஸ்மோக்கர். இந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் வர மட்டும் தானே முடியும், கிரிமினல் எவனும் வெளியெல்லாம் போக முடியாது சொல்லிட்டு இருக்காம. உன்னை லூஃபி சொல்றான், அப்ப நான் கிராண்ட் லைனுக்குள்ள நுழையினா முதல்ல உங்களுக்கு அடிச்சு நொறுக்கிட்டு தான் இங்க இருந்து போகணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. உன்னை எதுவுமே பேச மாட்டேங்கான். அப்ப நான் உங்களை இங்க இருந்து அடிச்சு நொறுக்கிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றான் லூஃபி. கம் கம்னு சொல்லிட்டு லூஃபி அனல் வேகத்துல போறான். தாங்க கால் மாட்டிருச்சு, அவனுக்கு அவனே ரிட்டர்ன் ஆயிட்டான். இவனடா ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு சொல்லிட்டு பட்டுக்கிட்டு இருக்கான். என் கால் மாட்டிருச்சு சார், வேற ஒண்ணு இல்லன்னு சொல்றான் லூஃபி. பார்த்தா அவன் கால் மாட்டிக்கிருச்சு, அங்க ரப்பர் மாதிரி மாட்டிக்கி நிக்கிறான். ஒரு வழியா கீழே இறங்கிட்டான். பார்த்தா கம் கம் பிஸ்டல் சொல்லிட்டு பாஞ்சு அடிக்க வரான். டே நீ ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் பிரித்து எரியுதான் லூஃபிய. 30 மில்லியன் பெரிஸுக்கு வந்து ஒருத்தான் ஆளான்னு முதல்ல தெரியல. நான் என்னோட பவரா இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு இருக்காம. ஆனா இருந்தாலும் லூஃபி பாஞ்சு வாரான், அடிச்சு நொறுக்குதான் ஸ்மோக்கர். 22 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு ராஜர் இறந்ததை நான் பார்த்தேன். அவர் இறக்க ரொம்ப பெருமையா இறந்தார். அவர் கிங் ஆஃப் த பைரட் ஆகுன்னு சொல்லிட்டு இறந்தாருடான்னு சொல்லிட்டு இருக்காம. நீ கிங் ஆஃப் த பைரட் சொல்ல எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. உன்னால கிராண்ட் லைன்ல நுழைய முடியாதுன்னு சொல்றான். நம்மால டென்ஷன் ஆயிட்டான். ஆனா சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் ட்ரை பண்றவரை நான் என்னைக்குமே ஓயவே மாட்டேன், இந்த வாரம் சொல்லிட்டு கம் கம் சொல்லிட்டு காலை தூக்கிட்டு வரான். விம்புன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். பார்த்தா ஸ்மோக்கர் ஆன்ட்டான். பார்த்தா அவன் காலி இன்னொரு பக்கம் போயிட்டு, பார்த்தா இன்னொரு பக்கம் மாட்டிட்டு கால் ரிட்டர்ன் ரப்பர் மாதிரி ஆயிட்டான். பார்த்தா அப்படி ஜெட்டு மாதிரி அங்க இருந்து பறந்து போயிட்டான் அவன். இங்க ஒரு பக்கம் சாஞ்சியை கட்டுறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணுகிட்ட போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்படி சாஞ்சி பூ கொடுக்கலான்னு போறான். யாரோ ஒரு ஆள் பறந்து போற மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம லூஃபி தான் பறந்து போய்கிட்டு இருக்காங்க இருந்து. இங்க திரும்பி கோல்ட் ராஜர் பார் கடை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா மோஜி வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வந்து பக்கியை தான் கட்டுறாங்க. பக்கியும் கபாச்சி உள்ள உட்காந்துருக்காங்க. பார்த்தா அவன் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கான் கடைக்குள்ள உட்காந்து. அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ரிவெஞ்ச் எடுத்தே தீர்வேண்டா, நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த பின்னாடி இருக்க அந்த பொண்ணு வந்து கேக்குறா, இன்னைக்கு கண்டிப்பா உயிரை நீ எடுத்துருவியா, உன்னால எடுக்க முடியுமான்னு சொல்லி கேக்குறாவா. கண்டிப்பா நான் எடுத்துருவேன், இன்னைக்கு சாக போறதுல நான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். யாரு சாக போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரத்துக்கு திருப்பி போடுறான். பார்த்தா அவன் மூஞ்சிதான் வந்திருக்கு. என்னது நானான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் லூஃபி பறந்து போய்கிட்டு இருக்கான். அதை மோஜி பார்த்துட்டான். லூஃபி அங்க பறக்க ஆரம்பிச்சவன் ஸ்ட்ரெயிட்டா வந்து இன்னொரு திசையில வந்து விழுந்துட்டான். அவனை அடிக்க முடியாம இங்க வந்துட்டானே. இப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்படியே படுத்து இருக்கான். இப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு யோசிக்கான். எனக்கு தூக்கம் வரும்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டான். பார்த்தா சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, என்னடா அடிபட்டு மயங்கிட்டானான்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜோரா கட்டுறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கண்ணடியை உடைச்சிட்டான். பார்த்தா நீ என் கண்ணடியை உடைச்சதுக்கு என் பின்னாடியே வா, அதுக்கு நீ முதல்ல காசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்காவா. டே அப்புறம் அவனோட காசு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. என்கிட்ட காசுலாம் இல்லன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காவ. அப்பனா வாயை மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா என்னெல்லாமோ திட்ட ஆரம்பிச்சா ஜோராவை. பார்த்து பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஏன்டால நீ பேசாத, நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்கா. பார்த்தா மெரைன் இடத்துக்கே கூட்டு வந்துட்டா. பார்த்தா அவன் நேவில உள்ளவன்னு நினைக்கேன். ஸ்ட்ரெயிட்டா வாரா. பார்த்தா ஒரு வாளியை கொடுக்கா, இந்த இடத்த நீ தூத்து தொடச்சிரு, நல்லா கிளீன் பண்ணி வைக்கிற, இன்னைக்கு நீ நேவில ஒர்க் பண்றன்னு வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நல்லா லக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் நேவில எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஜோரோ. என் கண்ணடியை உடைச்சதுக்கு உனக்கு இதாண்டா பனிஷ்மெண்ட், ஒழுங்கு மரியாதை இந்த இடத்துல தொடச்சு தூத்தடிட்டு போயிருன்னு சொல்லிட்டு இருக்காவா. சர்ஜன் மேஜர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். என்னது இந்த பொண்ணு மேஜரான்னு சொல்லிட்டு ஜோரோ மிரண்டுட்டான். அடுத்த சீனே நாமியை காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அவளுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கா. பார்த்தா ஷாப்பிங் பண்ணிட்டு வாரா. பார்த்தா அங்க லூஃபியோட போட்டோ அங்கங்க ஒட்டி இருக்கு. இருக்கிறதுல ஜோரோ அங்கதான் கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா நேவில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஜோரோ என்னடா இங்க வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு நாமி நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஜோரோ டென்ஷன் ஆயிட்டான். இன்னைக்கு நான் சீக்கிரமா முடிக்க போறேன்னு சொல்லிட்டு 3 ஸ்வாட்ஸ் மாப்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். பார்த்தா டகஷி பொண்ணு வந்து வெளியே தான் வந்து ஸ்வாட் ஃபைட் விளையாண்டுகிட்டு இருக்கா. வேற லெவல்ல ட்ரெயினிங் எடுக்காவா. ஆனா பார்த்தா நேவியால எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. டே பைரட் ஹண்டர் ஜோரோ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, நீ மங்கிடி லூஃபில க்ரூல உள்ளவங்களா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. அவனுங்க ரெண்டரை அரெஸ்ட்ங்கறானுங்க. 2 பேரும் நொறுக்கி எரிஞ்சிட்டா ஜோரோ. ஆனா பார்த்தா டகஷி வந்து பொண்ணு வந்து அங்க இருந்து வேகமா ஓடி வரா. என்னடா ஆச்சு நீங்க அடிபட்டு கிடக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை அடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஜோரோ வந்து கண்ணாடி காண்டி காசு அங்க வச்சுட்டு போயிருக்கான். இதை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு காசை வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணை பாக்கல குயினா மாதிரியே அவனுக்கு இருக்கு. அவளை மாதிரி எதுக்கு இவ இருக்கா, அது இவ ஸ்வாட்ஸ்மேனா வேற இருக்காளன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல போறான். இனிமேல் அவளை நான் பார்க்கவே கூட
சொல்லிட்டு ஜோரோ போய்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்வாட்ஸ் கடைக்கு வந்து நின்னுகிட்டு இருக்காம என்ன ஸ்வாட் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சோடா வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் தாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நான் 1,00,000 பெரிஸ் வச்சிருக்கேன் எனக்கு 2 ஸ்வாட் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. காசு இல்லாம தான் வந்து ஸ்வாட் வாங்க வந்திருக்கானா நானும் பெரிய கஸ்டமர் நினைச்சேன். சரி 50,000க்கு டல் பிளேடு தான் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அதனால நீ தா என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல இருக்கதான் சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. ஆனா அவன் ஷாக் ஆகுறான். ஜோரோ வச்சிருக்க சோடா பார்த்துட்டு இந்த சோடான்னு சொல்லிட்டு மிரண்டான். நீங்க வச்சிருக்க சோடா நான் பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. சரி இந்த பாருன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறான். பிறந்து பார்த்துட்டு மிரண்டான். இந்த சோடான்னு சொல்லிட்டு லெஜெண்டரி சோடலாமாடா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காம. சோடா நீங்க விற்க நினைக்கிறீங்களா இதை நான் வாங்கிக்கட்டுமா 2,00,000 பெரிஸ் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லன்னா உங்களுக்கு 3,00,000 பெரிஸ் நான் தட்டுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. தாங்க உங்களுக்கு ஆல்ரெடி 1,00,000 பெரிஸ் வரை தந்திருக்கீங்க மொத்தம் உங்களுக்கு 3 சோடா தரேன் நீங்க எதுனாலும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். 5,00,000 தரேன்னு சொல்றான். இந்த சோடெல்லாம் தர முடியாது சொல்லிட்டு இருக்கான். சரி இதை தா உனக்கு 6,00,000 பெரிஸ் தரேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. 8,00,000 பெரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டா. என்னோட சோடா வந்து நீ பாலிஷ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஜோரோவை பார்த்துட்டா. டேய் நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீ அந்த இடத்த தொடச்சிக்கிட்டு இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் உள்ள வந்து அடிச்சுட்டு போயிட்டான். அந்த சமயத்துல நீ எங்க போன நீ அடிபட்டுருப்பியோன்னு சொல்லிட்டு நான் என்னமோ நினைச்சேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காவா. அது கூட இங்க வந்தான்னு சொல்லிட்டு மிரட்டான் ஒரு பக்கம் ஜோரோ. நீ காசு அந்த காசுல எனக்கு வேண்டாம் நீனே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த காசு தூக்கி குயினா மாதிரி இருக்க பொண்ணு அப்படி கையில குடுக்குறா. நான் ஒரு புது கிளாஸஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணாடியை போடுறா. போட்டோன்னே மிரண்டா. இது வாடோ இச்சி மூஞ்ச சோடல இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. வாடோவான்னு சொல்லிட்டு நம்மளால முழிச்சுக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கான் கடைக்காரன். இதை சொல்லிடாத சொல்லிட்டு என்னது இந்த சோடா மொத்தமே இந்த உலகத்துல 21 சோடா தான் இருக்கு அதுல இது ஒரு சோடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. இதோட ஒர்த்து வந்து 10 மில்லியன் பெரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. இந்த லெஜெண்டரி சோடா ஒன்டா எப்படின்னு சொல்லிட்டு ஜோரட்ட கட்டிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு இதெல்லாம் பேச சொல்லிட்டு கடைக்காரன் கத்திக்கிட்டு இருக்கான். நானே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காம. உன்னோட சோடா பொடி நான் பாலிஷ் பண்றேன்னு சொல்லி தூக்கி வீசுறாம இதை கொண்டுட்டு போன்னு சொல்றான். என்னோட பிசினஸ் கெடுக்காம ஒழுங்கு மரியாதை போயிரும் சொல்லிட்டு இருக்கான் கடைக்காரன். என்னை மன்னிச்சுன்னு சொல்றாவா. ஆமாடா உன்னோட சோடு வந்து லெஜெண்டரி சோடு தான்டா அதை பத்தி உனக்கு என்னன்னே தெரியல அதனாலதான் வேங்கன்னு நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சரி நான் இனிமேல் சோடெல்லாம் வேண்டாம் நீ கொடுத்த 1,00,000க்கு 50,000 பெருக்கி 2 சோடா அதுல இருந்து ஏதாச்சும் எடுத்துட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஸ்வாட்ஸ் பிடிக்கும் போலுக்கு அதனால ஸ்வாட்ஸே தேடிக்கிட்டு இருக்கியா. அதான் ஆல்ரெடி கையில ஒண்ணு வச்சிருக்க உனக்கு 3 சோடா வச்சு என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. பைரட் ஹண்டர் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீ தேடுத மாதிரி தான் ஒரு ஆள் இருக்காரு அவர் ஒரு பைரட் ஹண்டர் அவர் பேர் ரோரோன்னு சொல்ல ஆரம்பிக்கா. பேரா அதை நான் கேள்விப்பட்டுக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஜோரோ கண்டுக்கிடவே மாட்டேக்கான். ஈஸ்ட் ப்ளூலே அவர் தான் பெரிய ஆளு அவர் மோசமான ஆளு ஸ்வாட்ஸ்மேன்ல அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கா டகஷி. ஸ்வாட்ஸுக்கு அவர் அவ்வளவு பெரிய மாஸ்டர் அவர் ஈக்குவல் எதுவுமே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஜோரோவை பார்த்து எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காவா. உடனே வந்து ஜோரோ கிட்ட அடிக்க உடனே டென்ஷன் ஆயிட்டாவா. டே என்னெல்லாம் நக்கல் பண்ணாத ஒரு காலத்துல வந்து நான் பெரிய ஆளா மாறுவேன் இது என்னோட சோட சிகரே இதை வச்சு நான் லெஜெண்டரி ஆளா மாறுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த உலகத்துல மொத்தம் 21 டாப் ஓவசிமோனோஸ் 21 ஓவசிமோனோஸ் ரியோ ஓவசிமோனோஸ் 50 இருக்கு அது எல்லாத்தையும் எடுத்தே தீரும்னு சொல்லிட்டு இருக்காவா. இதை ஒன்னால எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. ஒன்ன மாதிரி அல்ல நீ வச்சிருப்ப நினைச்சு கூட பாக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா ஒரு ஸ்வாட் எடுக்கான் இந்த ஸ்வாடுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்வாட திறந்து பாத்துக்கிட்டு இருக்காவா. பாத்துட்டு மிரண்டா இது கிட்டாட்சு 3ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண ஸ்வாட் சொல்லிருக்கா கிட்டாட்சு 2ன்னு சொல்றாவா. ஓவாசிமோனோ ஸ்வாட்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதே நீ 50,000 பெருக்கி விற்க போறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனும் ஆமான்னு சொல்றான் கடைக்காரன். வேற லெவலு நீ கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இதை நீ 1 மில்லியன் பெரி கூட விக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதை நான் அதை விக்கலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது லெஜெண்டரி சோட தானே பொண்ணு கட்டுக்கிட்டு இருக்கா. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா அந்த சோட புடிச்சு பாக்குறான் நம்மாலு. டே இது கர்ஸ்டு சோட தானு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி உனக்கு தெரியும் சொல்லிட்டு மிரண்டுட்டான். டே இந்த கிட்டட்சு சோட எப்பவுமே சுப்பீரியர் சோடு இது ஒரு கர்ஸ்டு சோடு இதை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ கடைசி அவங்க சாவு வந்து ரொம்ப கொடூரமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எடுத்துட்டு போனா உனக்கு பிரச்சனை ஆயிரும் ஆனா இது யாருமே வேக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குப்பையில போட்டு வச்சிருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எடுத்ததுக்கு நீ மன்னிச்சிருக்கன்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. அதெல்லாம் எடுக்காடா எடுத்த பிரச்சனை ஆயிரும் சொல்லிக்கிட்டு இருக்காம. ஆனா ஒய்ஃப் தலையில அடிக்கா வாங்கிட்டு போற நீ ஏன்டா தேவையில்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு சரி இதை நான் லக்க பாட்டு பாக்குறேன் இது லக்கு ஒர்க் ஆச்சுன்னா நான் எடுத்துட்டு போறேன் இல்லன்னா இங்கே விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. ஸ்ட்ராங்கா நான் ஸ்ட்ராங்கான்னு பாத்துறேன்னு சொல்லிட்டு சோட சுத்திக்கிட்டு விடுதான். சடனா அவன் கையை வர கீழே வைக்கிறாம. சடனா மிரண்டாங்க எல்லாருமே மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சோட அப்படி சுத்திக்கிட்டே வருது. ஆனா அவங்கள வெட்டாம அப்படியே கீழே போயிருச்சு சோடு. பார்த்தா கொஞ்சம் நம்மளால கையே போயிருந்திருக்கும் அசால்ட்டா நின்னுக்கிட்டு இருக்கான். நான் எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு மிரண்டு உட்காந்துக்கிட்டு இருக்காவா. நீ இன்னொன்னு சூஸ் பண்ணி தர முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. இருடா அதை நானே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கார வேகமா போய்கிட்டு இருக்கான். பார்த்தா இன்னொரு சோடத்துக்கு வைக்கிறான். இன்னொரு சோல்டா ரியோ வசமோன உபஷீரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்மள்ட்ட பெரிய பெரிய சோடாப்ப இருக்கு. அதெல்லாம் காசு கிடையாது இதெல்லாம் எல்லாம் வாங்க முடியாது சொல்லிட்டு இருக்காம. காசை பத்தி மறந்துடுடா இதை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நான் உன்னை சீட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு மன்னிப்பா தாரேன் இதை வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கடைக்காரன். இந்த மாதிரி ஸ்வாட்ஸ்மேனுக்கு இதை நான் தரது பெருமைதான்டா படுறேன் இதை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்மளும் 3 வேற லெவல் சோட எடுத்துட்டு வேற லெவலா போய்கிட்டு இருக்கான். இப்ப நப்ப எனக்கு ரிலாக்ஸாவே இருக்குன்னு சொல்லிட்டு போறான். டே ஒரு பெஸ்ட் சோட எதுக்குடா கொடுத்தன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டம்மா கத்திக்கிட்டு இருக்கா. யார் இவன் சொல்லிட்டு பொண்ணு மிரண்டா பாக்கே பயங்கரமா இருக்கான்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் திரும்பி லூஃபி கட்டுறாங்க. தூங்கி எஞ்சிட்டான். எங்கடா அந்த எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கிளம்புறான். பார்த்தா பக்கி இன்னொரு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தா ஹூடி போட்டு தேடுறாங்க. எங்கடா இருக்கா அந்த முகிவரான்ட்டு. அவளுக்கு
சும்மாவே லொகேஷன் கண்டுபிடிக்க தெரியாது. சுத்தி சுத்தி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா பக்கி இருக்கிறதுக்கே லூஃபி வந்துட்டான். ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி பாக்குறானுங்க. எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள சுத்தி சுத்தி பாக்குறாங்க. பார்த்தா நம்மள அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். பார்த்து பக்கி பாத்துட்டான். டேய் இந்த தாண்டா போறான் அந்த முகிவேரா லூஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் கத்திட்டு இருக்கான். டேய் முகிவேரா லூஃபியோட குரூ வந்து எங்க தாண்டா சுத்திட்டு இருக்காங்க, அவங்கள வர கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் அவன் ஒளிராலாம் கிடையாடா, கண்டிப்பா நம்ம கண் முடி வருவான், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டஷிகி வேற வந்துட்டா. டஷிகி நீ எங்க போனன்னு சொல்லிட்டு கேப்டன் ஸ்மோக்கர் கேட்டுக்கிட்டு இருக்கான். கேப்டன் உங்களுக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்து சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க. நம்ம இடத்துக்குள்ள வந்து ரோரோனோ ஜோரோ வந்து அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு அவன் எதுக்குள்ள இங்க வந்து அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்மோக்கர் ஜோரோ நம்ம இடத்துக்குள்ள வந்தானான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற முழிக்கிறா. கண்டிப்பா நம்ம கண்ணுடி வருவான், அவனை பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க லூஃபி சந்தோஷமா போய்கிட்டு இருக்கான். நான் கிங் ஆஃப் த பைரேட் இறந்த இடத்த நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்து see you bye.